ஓம் சாந்தி 3/7/2026 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த டிராமாவின் முதல் கடை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தந்தை மூலம் ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. அதனால் நீங்கள் ஆஸ்திகர் ஆகிறீர்கள். கேள்வி: தந்தைக்குரிய எந்த ஒரு டைட்டிலை தர்ம ஸ்தாபகர்களுக்கு கொடுக்க முடியாது? பதில்: பாபா சத்குருவாக உள்ளார். எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரையும் குரு என சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு என்பவர் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு கொண்டு செல்பவர் இல்லையா? அப்போ தர்ம ஸ்தாபனை செய்பவர்கள் பின்தொடர்ந்து அவர்களுடைய தர்ம ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வருகின்றனர். முதல்ல பரந்தாமத்திலேருந்து தர்ம ஸ்தாபகர்கள் கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுற ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே வருகின்றனர். அவர்களை யாரையும் தர்ம ஸ்தாபகர்கள் என்ன பண்ணுறதில்ல, மேலே அழைச்சிட்டு போகிறதில்ல. முக்தி நிலைக்கு தர்ம ஸ்தாபகர்கள் அழைச்சிட்டு போக முடியாது. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அதனால் அவர் அனைவரின் சத்குரு ஆவார். தந்தை தான் அனைவரையுமே முக்தி நிலைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவர் மட்டும்தான் அனைவருக்குமே சத்குரு ஆவார். பாடல்: இந்த பாவ உலகில் இருந்து. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். அதாவது இந்த பாவ உலகில் இருந்து அப்படின்னு பாடல் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இது பாவ உலகம். குழந்தைகள் அறிந்தும் உள்ளனர். இது பாவ உலகம்ன்றது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது உண்மையிலேயே பாவ ஆத்மாக்களின் உலகம் என்பது மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாவ உலகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக என்னது, புண்ணிய உலகம் அதுவும் இருக்கும் இல்லையா? அதுதான் சொர்க்கம். பாரதத்தில் தான் சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய சர்ச்சை அதிகமாக உள்ளது. மனிதர்கள் இறந்து போனால் சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள் இல்லையா? அப்போ அவங்க நரகத்தில் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தூய்மையற்ற உலகத்திலேருந்து தூய்மையான உலகத்திற்கு சென்று விட்டதாக சொல்கின்றனர். யாராவது இறந்தால் அவங்க சொர்க்கவாசியாக ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான். ஆனால் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசிவிடுகின்றனர். யதார்த்த அர்த்தத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. நீங்கள் பாவ சுமையினால் அதிக பாரமாகி இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை புண்ணிய ஆத்மா ஆக்கி சொர்க்கம் என்று சொல்லப்படும் அத்தகைய உலகிற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே எந்த ஒரு பாவமும் நடைபெறாது, எந்த ஒரு துக்கமும் இருக்காது. சொர்க்கத்திற்கு நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அங்கே எந்த ஒரு பாவம் செயலும் இருக்காது, துக்கமும் இருக்காது. துக்கம் என்ற பெயரே சொர்க்கத்தில் இருக்காது. அங்கே எந்த ஒரு பாவமும் நடைபெறாது. குழந்தைகளுக்கு தைரியம் கிடைத்துள்ளது. இன்று இங்கே இருக்கிறீர்கள், நாளை தங்களின் சாந்திதாமம் சுகதாமம் செல்வீர்கள். இன்று நீங்கள் இங்கே இருக்கீங்க, இந்த பாவமான உலகத்தில் இருக்கீங்க. ஆனால் நாளை நம்ம எங்கே போவோம்? சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்துக்கு செல்வோம். எப்படி நோயாளி மனிதர்கள் கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருந்தால் டாக்டர்கள் தைரியம் கொடுக்கின்றனர், சீக்கிரம் நீங்கள் நன்றாக குணமடைந்து விடுவீர்கள் அப்படின்னு நோயாளிக்கு டாக்டர் ஒரு தைரியத்தை கொடுப்பார் இல்லையா? அது போல் அப்பா நம்மளுக்கு தைரியம் கொடுக்குறாரு. நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கீங்க, ஆனால் நாளைக்கு எங்கே போயிடுவீங்க? சாந்திதாமம் சுகதாமத்திற்கு நாம் கண்டிப்பாக போவோம் அப்படின்னு நம்மளுக்கு தைரியம் சொல்கிறாங்க. இப்போது இதுவோ எல்லையற்ற பொறுமை. அவங்க பொறுமைக்கு எல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்லை, இது எல்லையற்ற பொறுமையாக இருக்கணும். எல்லையற்ற தந்தை சொல்கிறார், நீங்களோ எல்லையற்ற துக்கமுடையவர்களாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். நான் இப்போது குழந்தைகளாகிய உங்களை ஆஸ்திகராக ஆக்குகிறேன். பிறகு படைப்பு பற்றி அறிமுகம் தருகிறேன். ரிஷி முதலானவர்களோ எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி தெரியாது என்று சொல்லி வந்துள்ளனர். ரிஷி முனிவர்கள் கூட அவங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றி தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா?
படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி சொல்பவர் யார்? அவரை யார் அறிவார்? எப்போது யார் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்? இது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறார், நான் சங்கம் யுகத்தில் வந்து டிராமா அனுசாரம் குழந்தைகள் உங்களை முதலில் ஆஸ்திகர் ஆக்குகிறேன். சிவபாபாவின் டிராமா அனுசாரம் படி ஒரு சங்கம யுகத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை ஆஸ்திகர் ஆக்குறாங்க. பிறகு உங்களுடைய படைப்பின் முதல் இடை கடையை பற்றிய ரகசியத்தை சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணை திறக்கிறேன். உங்களுக்கு ஒளி கிடைத்து விட்டது. அதாவது ஞானம் என்ற ஒளி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கண்களின் ஒளி போய்விட்டால், அதாவது நம்மளுடைய ஸ்தூலத்தில் கண்களில் வந்து பார்வை தெரியலை அப்படின்னா குருடாகி விடுகின்றனர். இந்த சமயம் மனிதர்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடையாது. மனிதர்களாக இருந்து கொண்டு அந்த தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்கள் புத்தியற்றவர்கள் என சொல்லப்படுவார்கள். அதாவது அவங்களுக்கு வந்து கண்கள் நல்ல பார்வை தெரியுது, ஆனால் இந்த ஞானம் என்ற கண் இல்லை அப்படின்னா அவங்கள புத்தியற்றவர்கள், அதாவது அறியாமை என்ற இருளில் இருக்காங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. தந்தை ஆத்மாக்களுக்கு வந்து ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். சத்தியுக சுயராஜ்யத்தை அளிப்பதற்காக ஆத்மாக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. நான் ராஜா, நான் வக்கீல் என்று ஆத்மா நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் உலகத்தை படைப்பவர் மூலமாக உலகத்தின் சுயராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை படைப்பவர்கிட்டே நாம் இந்த சுயராஜ்யத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். முழு உலகத்தின் சரித்திர பூக்கோளத்தை ஒருவர் கூட அறிந்திருக்கவில்லை. தந்தை வருவதற்கு முன்னாடி இந்த முழு உலகத்தினுடைய சரித்திரம், இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. தந்தை வந்து தான் இந்த ஞானத்தின் 3வது கண் கொடுக்கின்றார். தந்தையை தவிர வேறு யாராலும் இது தர முடியாது. இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு யாராலையும் நமக்கு தர முடியாது. உலகின் சரித்திர பூக்கோளம் மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம் இவை அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். மூலவதனம் என்பதுதான் ஆத்மாக்களுடைய உலகம், நம்மளுடைய வீடு. நாங்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் அல்லது ஜோதியோடு ஜோதியாக கலந்து விடுவோம் அப்படின்னு சன்னியாசிகள் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. பிரம்ம தத்துவத்தில் கலக்க முடியாது. அது நம்மளுடைய இருப்பிடம்தான் இல்லையா? பிரம்ம தத்துவத்தில் நாம் நிவாசம் செய்வோம். அது சாந்தி தாமமாகிய நம்மளுடைய வீடு. அவர்கள் பிரம்மம்தான் பகவான் என சொல்லிவிடுகின்றனர். எவ்வளவு வேறுபாடு உள்ளது! பிரம்மமோ தத்துவமாகும். எப்படி ஆகாச தத்துவம் உள்ளதோ, எப்படி 5 தத்துவங்கள் இருக்கோ, அதுபோல் பிரம்மமும் ஒரு தத்துவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போய் ஜோதியோட ஜோதியெல்லாம் கலக்க முடியாது. அது நம்மளுடைய இருப்பிடம். எங்கே நாம் ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவும் நிவாசம் செய்கிறோமோ அது இனிமையான வீடு என சொல்லப்படுகின்றது. அது ஆத்மாக்களின் வீடாகும். தந்தை பரமாத்மாவும் ஆத்மாவும் எங்கே இருக்காங்களோ அதுதான் இனிமையான வீடு. அப்பா எங்கே இருப்பார்? பரந்தாமத்தில் தான் இருப்பார் இல்லையா? அப்போ நம்மளுடைய வீடும் அதுதான். இதுவோ எல்லையற்ற டிராமா, அனாதி, அவினாஷி. பாபா திரிகால தரிசி, திருநேத்திரி ஆக்குகிறார். தேவதைகள் ஒன்றும் திரிகால தரிசி கிடையாது. தேவதைகளை வந்து முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. திரிகால தரிசிகள் யார் அப்படின்னா பிராமணர்களை தான் சொல்கிறாங்க. பிராமண குலத்தை சேர்ந்தவர்களை தான் திரிகால தரிசி அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பிராமணர்களாகிய நீங்கள்தான். பிராமணராக ஆகாத வரை ஞானத்தின் 3வது கண் கிடைக்காது. நீங்கள் கல்பத்தின் மரத்தின் முதல் இடை கடை மற்றும் அனைத்து தர்மங்களையும் அறிவீர்கள். நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு தமக்கு சமமாக ஆக்குவார் இல்லையா? அப்பா தனக்கு சமமாக நம்மளை குழந்தைகளை மாற்றுறாரு. ஞான கடலாக இருப்பவரோ ஒரு தந்தை மட்டுமே. அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். குழந்தைகள் அனைவரையும் ஆஸ்திகராக்கி திரிகால தரிசியாக ஆக்குகிறார். அப்பா இந்த ஞானம் கொடுத்து நம்மளுக்கு ஆஸ்தியும் கொடுக்குறாரு, முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாகவும் ஆக்குறாரு.
இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லணும். சிவ் பாபா இந்த பூமியில் அவதரிச்சிட்டாரு, அவரை நினைவு செய்யுங்க. யார் ஆஸ்திகர் ஆகிறாரோ அவர் பாபா மீது நன்கு அன்பு செலுத்துவர். அவர்கள் உங்கள் மீது பாபாவின் அன்பும் உள்ளது. அவர்கள் மீது அப்பாவுக்கும் அன்பு இருக்குது. பாபா உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்கிறார். விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ளவர்கள் அழிந்து போவார்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் என பாடப்பட்டுள்ளது. விநாச காலத்தில் தந்தையோட நினைவில் இருக்கணும். விபரீத புத்தியில் இருந்தால் அவர்களுக்கு என்ன ஆகும்? ஒரு நொடியில் சொர்க்கம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு நொடியில் முக்தின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? தந்தையை நினைவு செய்யணும். துக்கத்தில் இருந்து விடுவித்து சுகத்தில் கொண்டு செல்பவர்தான் குரு ஆவார். இங்கே அநேகரை குரு என சொல்லிவிடுகின்றனர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரையும் கூட குரு என சொல்ல முடியாது. ஒரு சிவபாபா மட்டுமே அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கூட நாம் என்ன சொல்ல முடியாது? குரு அப்படின்னு சொல்ல முடியாது. சிவபாபாவை மட்டும்தான் நாம் குரு அப்படின்னு சொல்ல முடியும். சத்கதி அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்பாவுடைய உண்மையான பெயர் என்னன்னா சிவன் என்பதுதான். அவரை சோமநாத் என்றும் சொல்கின்றனர். சோமரசம் அருந்த செய்தார், அதாவது ஞான செல்வத்தை தந்தார். பாபாவோ ஞான கடலாக இருப்பவர். குழந்தைகளாகிய உங்களை ஞான நதிகளாக ஆக்குகிறார். அப்பா ஞானத்தின் கடலாக இருக்காரு, நம்மளை ஞானத்தின் நதிகளாக மாற்றாரு. கடல் ஒன்றுதான் உள்ளது. ஒரு கடலில் இருந்து அநேக நதிகள் வெளிப்படுகின்றன. இப்போது நீங்கள் இருப்பது சங்கம யுகமாகும். இப்போது இந்த பூமி முழுவதும் ராவணனின் இருப்பிடம். ஓர் இலங்கை மட்டும் என்பதில்லை. அதாவது இலங்கை ஒன்று மட்டும் இல்லை, இந்த முழு உலகமே இலங்கையாக இருக்குது. ராவணனுடைய ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கு. ராமராஜ்யத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் மனிதர்கள் இருப்பார்கள். இவை இப்போதுதான் உங்கள் புத்தியில் உள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார். நான் 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறேன். அப்பா 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறாரு. என்னென்னா பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்திரிய தர்மம். இந்த 3 தர்மத்தை தான் அப்பா ஸ்தாபனை பண்ணுறாரு. பிறகு வைஷ்ய சூத்திர வர்ணத்தில் மற்ற அனைவரும் வந்து அவரவர்களுடைய தர்மங்களை ஸ்தாபனை செய்கின்றனர். பரம்பிதா பரமாத்மா சிவன் பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணு மூலம் பாலனை செய்விக்கிறார் என்பது சிவன் மூலமாகவே தான் வெளிப்படுகிறது. அப்பாவே வந்து தான் சொல்கிறாரு, நான் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறேன், விஷ்ணுவின் மூலமாக பாலனை பண்ணுறேன் அப்படின்னு அப்பாவே பகவானே வந்து சொல்கிறாரு. செய்பவர் மற்றும் செய்விப்பவர் சிவனே என சொல்லப்படுகிறார். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் கதியையும் புரிய வைக்கிறார். நம்ம செய்கின்ற அனைத்து செயல்களுமே கர்மம். அதை நம்ம தெய்வீக குணங்கள் நிறைஞ்சு செஞ்சால் அது அக்கர்மம். தெய்வீக குணங்கள் இல்லாமல் விகார குணங்களில் இருந்து செஞ்சால் அது விகர்மம். அந்த கதியையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம செய்கிற செயலின் அடிப்படையில் நம்ம எந்த கர்மம் செய்கிறோம் அப்படின்றதையும் இந்த ஞானத்தின் மூலமாக நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறார், ஓம் என்றால் அகம், ஆத்மா. இது எனது சரீரம். எவ்வளவு சுலபம். நான் உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கி விட்டு செல்கிறேன். பிறகு யார் உங்களை தூய்மையற்றவராக ஆக்கின்றனர்? இதை யாராலும் சொல்ல முடியாது. ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் பக்தர்கள், சீதைகள்தான். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பாபா. பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் பார்வதிகள். பாபா உங்களுக்கு அமரக்கதை சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவருமே பார்வதிகள். சிவன் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? அமரருடைய கதையை சொல்லிகிட்ருக்காங்க, அமரக்கதை சொல்லிகிட்ருக்காங்க. அமரர் ஆக்குவதற்காக, அமரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக உங்களுக்கு அமரக்கதை சொல்லிகிட்ருக்கார் அப்பா. நீங்கள் உண்மையிலும் உண்மையாகவே ஆகிறீர்கள். பாபாவை நினைவு செய்ததாலேயே ஆத்மாக்கள் நீங்கள் அமரராகிறீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. சொர்க்கத்தில் துக்கம் அப்படின்ற விஷயமே இருக்காது.
பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள். நிராகார் பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆத்மாபிமானி ஆக வேண்டும். சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக நம்மளுக்கு இந்த ஞானம் கொடுத்துட்ருக்காங்க. நாம் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். பிறகு பரமாத்மாவும் உணர வைக்கிறார், நான் யார், வேறு யாரும் ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியாது. சிவபாபா யார், எங்கேருந்து வந்திருக்காங்கன்றதை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆத்மா அபிமானியாக சிவபாபாவை தவிர வேறு யாராலும் ஆக்க முடியாது நம்மளை. நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று பாபாவை தவிர வேறு யாராலும் சொல்லவும் முடியாது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் இது எப்படி அவருடைய ஜெயந்தி என்பது அவர்களுக்கு தெரியாது. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனால் எப்போ சிவபாபா இங்கே பிறந்தார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கல. பாபா தாமே சொல்லி புரிய வைக்கிறார், நான் சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் பிரவேசமாகிறேன். இல்லையென்றால் பிரம்மா எங்கிருந்து வருவார்? தூய்மை இல்லாத சரீரம்தான் வேண்டும். சூட்சுமவதனவாசியாக பிரம்மாவிற்குள் அமர்ந்து கொண்டால் பிராமணர்களை படைக்க மாட்டார். சூட்சுமவதனத்தில் பிரம்மா பாபா உடலில் சரீரத்தில் சிவபாபா வந்தால் எப்படி படைக்க முடியும்? அங்கே படைக்க முடியாது இல்லையா? ஏன்னா சூட்சுமவதனத்தில் பேச முடியாது. சத்தம் இல்லாத உலகம் இல்லையா? சப்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகம். சிவபாபா சொல்கின்றார், நான் பிரம்மா பாபாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றேன். நான் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற உலகத்தில் வருகிறேன். பிறகு எதை ஸ்தாபனை செய்கிறாரோ, யார் இந்த ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் தேவதை ஆகிறார்கள். சிவபாபாவிடமிருந்து இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தேவதைகளாக ஆகுறாங்க. அவங்க இந்த ஞானத்தை கேட்குறாங்க, ஆத்ம அபிமானியாக ஆகுறாங்க, தாரணை பண்ணுறாங்க இல்லையா, தூய்மை ஆகுறாங்க. சிவபாபாவை நினைவு செய்கிறாங்க, தூய்மை ஆகுறாங்க. மனிதர்கள் பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து குழம்பி விடுகின்றனர். அவர்கள் சொல்கின்றனர், இதுவோ தாதாவின் சித்திரம் என்று. பிரஜாபிதா பிரம்மாவோ நிச்சயமாக இங்கேதான் இருப்பார். சூட்சுமவதனத்தில் இருந்து கொண்டு எப்படி பிரஜைகளை படைப்பார்? பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆயிரக்கணக்கான பிரம்மா குமார் குமாரிகள் உள்ளனர். இது பொய்யாக இருக்க முடியாது. நாம் சிவபாபா மூலம் ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, அவர் அவ்யக்த பிரம்மா. பிரஜாபிதாவோ சரீரத்தில் இருக்க வேண்டும். இந்த தூய்மை இல்லாதவர் தான் தூய்மை அடைகிறார். பிரம்மா பாபா தூய்மை இல்லாமல் இருந்தாங்க, இப்போ தூய்மை அடைகிறாங்க. தவம், அதாவது அதுவே நீங்கள்தான். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே மற்றும் அன்பு வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஆத்ம அபிமானி ஆகி இந்த காதுகள் மூலம் அமர கதை கேட்க வேண்டும். ஞானத்தின் பூம்பூம் செய்து தங்களுக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, பாபாவுக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக, ஆனந்தம் நிறைந்தவராக ஆக வேண்டும். ஞானம் என்ற சோம ரசத்தை தானும் பருகி மற்றவர்களையும் பருக செய்ய வேண்டும். வரதானம், மாயாவின் தடைகளை விளையாட்டு போன்று அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் உலகை படைப்பவர் ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம், ஒரு வயோதிகர் முன் சிறிய குழந்தை தனது குழந்தைத்தனத்தின் காரணத்தினால் ஏதாவது கூறிவிட்டால், அதாவது கெட்ட காரியம் செய்துவிட்டாலும் அந்த வயோதிகர் இது இவருடைய குற்றம் அல்ல, அறியாமை, சிறிய குழந்தை என்று நினைப்பார். எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே போன்று நீங்கள் உங்களை மாஸ்டர் உலகை படைப்பவர் என்று நினைக்கும்போது இந்த மாயாவின் தடைகள் குழந்தைகளின் விளையாட்டாக தோன்றும். மாயா எந்த ஒரு ஆத்மாவின் மூலம் பிரச்சனை, தடை அல்லது சோதனை ரூபத்தில் வந்தாலும் அதில் பயப்பட மாட்டீர்கள், ஆனால் அதில் குற்றமில்லை என்று நினைப்பீர்கள். ஸ்லோகன், அன்பு சக்தி மற்றும்
ஈஸ்வரிய ஈர்ப்பு தன்னிடத்தில் நிறைத்து கொள்ளுங்கள். அப்போது அனைவரின் சகயோகிகளாக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது ஜுவாலாமுகி அதாவது எரிமலையாக ஆகி அசுர சம்ஸ்காரம் அசுர சுபாவம் அனைத்தையும் அழித்து விடுங்கள். தேவிகளின் நினைவு சின்னத்தில் காண்பிக்கின்றனர். ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள் அப்படின்னு. தேவிகளுடைய நினைவு சின்னம்லாம் இருக்கு இல்லையா, ஜுவாலையின் மூலம் அசுரர்களை அழித்தார்கள் அப்படின்னு. அசுரன் என்பது ஒரு மனிதன் கிடையாது, ஆனால் அசுர சக்திகள் அழித்தனர். இது இப்போதைய உங்களது ஜுவாலா ஸ்வரூப நிலையின் நினைவார்த்தமாகும். இப்போ நீங்கள் யோக அக்னியில் உங்களுடைய அசுர சம்ஸ்காரங்கள் அசுர சுபாவத்தை நீங்கள் எரிக்கிறீங்க இல்லையா, இதனுடைய நினைவார்த்தம் தான் தேவிகள் நினைவு சின்னம். இப்பொழுது இப்படிப்பட்ட யோகா நெருப்பை பிரகாசமாக்குங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும். ஓம் சாந்தி.